பிராண்டி செய்திகள். வேங்கை வயல் மக்களின் மௌன போராட்டம் 4 வருஷமாச்சு, இன்னும் நீதி எங்க? தேர்தலை புறக்கணித்த மக்கள். புதுக்கோட்டையில் பரபரப்பு. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 23, 2026. தமிழகமே வாக்குச்சாவடியில வரிசையில நின்னுட்டு இருக்கிற இந்த நேரத்துல புதுக்கோட்டை வேங்கை வயல்ல இருந்து ஒரு மனதை உழுக்கிற செய்தி வந்திருக்கு பாஸ். 2022ல நடந்த அந்த பயங்கரமான குடிநீர் தொட்டி விவகாரத்துல 4 வருஷமாகியும் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி அந்த மக்கள் தேர்தலை மொத்தமா புறக்கணிச்சிருக்காங்க. இதோ அந்த 7 உருக்கமான தகவல்கள். தேர்தல் புறக்கணிப்பு. வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் எங்கள் வலிகளுக்கு இன்னும் மருந்து கிடைக்கலன்னு சொல்லி இன்னைக்கு நடக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு ஓட்டு கூட போடாம புறக்கணிச்சிருக்காங்க பாஸ். பின்னணி என்ன? 2022 டிசம்பர்ல குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்ட அந்த கொடூர சம்பவம் நடந்துச்சு. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர வச்சது உங்களுக்கு தெரியும். சிபிசிஐடி விசாரணை. முதல்ல போலீஸ், அப்புறம் சிபிசிஐடின்னு விசாரணை கைமாறிச்சு. 150 பேர்கிட்ட விசாரணை நடந்துச்சு. ஆனா குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல இன்னும் இழுபறிதான் பாஸ். குற்றப்பத்திரிகை சர்ச்சை. 2025 ஜனவரியில தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில அதே பகுதியை சேர்ந்த முரளி ராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் மேலதான் குற்றம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்க நாங்க நிரபராதின்னு கோர்ட்ல மனு போட்டிருக்காங்க. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நீக்கம். இந்த வழக்குல இருந்து வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவுகள் நீக்கப்பட்டது அந்த மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு பாஸ். ஏமாற்றப்பட்ட மக்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் இவங்க தேர்தலை புறக்கணிக்க முடிவு பண்ணாங்க. அப்போ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதி கொடுத்ததால ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலன்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மக்களின் குமுறல். பாதிக்கப்பட்ட எங்களையே குற்றவாளிகளா சித்தரிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கும் வரை எங்களுக்கு இந்த தேர்தல்ல துளி கூட விருப்பமில்லைன்னு வேங்கை வயல் மக்கள் திட்டவட்டமா சொல்லிருக்காங்க பாஸ். நீதி தாமதிக்கப்படுறது நீதி மறுக்கப்படுறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. வேங்கை வயல் மக்களின் இந்த நிலைமையை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உரிமையை கேட்கிறப்போ கொடுக்காத அரசாங்கம் ஓட்டு கேட்கிறப்போ மட்டும் வர்றது எந்த ஒரு நியாயம்? இப்போ வேங்கை வயல் மக்கள் அந்த நியாயத்தை தான் மௌனமா கேட்டுட்டு இருக்காங்க பாஸ். மக்களோட இந்த தேர்தல் புறக்கணிப்பு முடிவுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது? குற்றவாளிகள் எப்போ பிடிபடுவாங்க? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து நேரடி அப்டேட்ஸ்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.